தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நண்பர்களே, மீண்டுமா இந்த சனிக்கிழமை ஆராதனை வல்லமையான தாய் மரியாள் ஜெபத்தில் இதோ ஆண்டவர் இயேசு சாமி என்னை முழுமையாக அர்ப்பணித்து ஜெபிக்கிற வேளையில் இந்த நாளை அவர் பாதத்தில் வைத்து தொடங்குவோம். நண்பர்களே, அவர் கிருபையால் நம் வாழ்க்கையை தொடங்குகிற பொழுது ஆசீர்வாதம் என்பதை உணர்ந்து அப்பா நன்றி என்று சொல்லி, இந்த புதிய நாள் புதிய அபிஷேகத்தை தந்திருக்கிறது இயேசுவே நன்றி என்று சொல்லி, குறிப்பாக சனிக்கிழமையாக இருப்பதால் அம்மாவின் நாள், வணக்க நாள், அம்மாவே தாய் மரியாவே ஏதோ ஆரோக்கிய அன்னையே முது பிறப்பு விழாவுக்காக தயாரிக்கிற வேலையில் அம்மா எங்களுக்காக ஜெபிங்க. ஏராளமானவர்கள் அன்னையை நோக்கி படையெடுத்து கொண்டிருக்கிறார்கள், நடக்க ஆரம்பித்திருக்கிறார்கள், வேளாங்கண்ணி நோக்கி நடந்து கொண்டே இருக்கிறார்கள். நேற்றைய தினத்தில் நானும் வேளாங்கண்ணிக்கு சென்று வந்தேன். அம்மாவுடைய அபிஷேகத்தை ஆசீர்வாத ஜெபத்தை பெற்று வந்தேன். நண்பர்களே, அம்மா என்றாலே ஜெபம், அம்மா என்றாலே ஆசீர்வாதம். எனவே தாய் மரியாள் ஜெபத்தில் நற்கரணி ஆராதனைக்கு உங்களை அன்போடு அழைக்கின்றேன். அப்பா நன்றி என்று சொல்லி துதிப்போம். ஒரு சிலரை பார்த்து சொல்லுவாங்க, வாழ்ந்தா இந்த மனுஷன் போல வாழணும். கேள்விப்பட்டிருக்கீங்களா? வாழ்ந்தால் இந்த மனிதரை போல வாழ வேண்டும் என்று சொல்வார்கள். நம்மை பார்த்து என்ன சொல்லுவாங்க? நம்மை பார்த்து இந்த மனிதர்கள் வாழ்ந்தால் இந்த மனுஷனை போல வாழணும் என்று சொல்வார்களா? அதுதான் இன்றைக்கு ஆண்டவர் கேள்வியா கேட்கிறார் சனிக்கிழமையில. உன் உள்நோக்கம் என்ன? உன் உள்நோக்கம் சரியில்லை என்றால் வாழ்க்கை சரி இருக்காது. அன்பர்களே, உன் சிந்தனைகளை தெளிவுபடுத்து. நீயாக இரு, உண்மையாக இரு. ஆனால் நான் உண்மையாக இருக்கணும், மற்றவருக்கு உதவக்கூடிய வாழ்க்கையை நான் வாழணும். ஆண்டவரே, மற்றவர்களை உதவுகிற பொழுதுதான் நீ தொடுவீர் என்றால், மற்றவரோடு துணையாய் நிற்கிற பொழுதுதான் நீ என்னை ஆசீர்வதிப்பீர் என்றால், ஆண்டவரே அந்த மனசை கொடுங்கப்பான்னு கேளுங்க, அவர் நம்மை தொடுவார். அன்பர்களே, பிறர் அன்பிலே நமது ஆசீர்வாதம் அடங்கி இருக்கிறது. பிறரை நேசிப்பதில் இறை கிருபை அடங்கி இருக்கிறது. அப்பா, நான் பிறரை நேசிக்கணும், உம்மை துதிக்கிறேன். ஆண்டவரே, நான் பிறர் அன்பு செய்யணும், உம்மை ஆராதிக்கிறேன் என்று சொல்லி முழுமையாக ஒப்பு கொடுப்போம். அதே வேளையில மற்றொன்றையும் பேசுவார்கள். மற்ற மனிதர்களை பற்றி பேசும்போது, ஒன்று, நான் ஏற்கனவே கூறியது போல வாழ்ந்தால் இவனை போல வாழணும், இப்படி வாழ்ந்தானே. இரண்டாவது, அவனை பத்தி எனக்கு தெரியாதா? அவனை பத்தி தெரியாதா? அவன் இப்படிதான் பேசுவான், வாய் நிறைய பேசுவான், அவனை பத்தி எனக்கு தெரியாதா? யோசிங்க, நம்மளை பத்தி என்ன பேசுறாங்க? இந்த வார்த்தை எனக்கு சொந்தமா மாறுதான் யோசிங்க. என்னை பற்றி எனக்கு பின்னால் பேசுபவர்கள் இப்படி பேசுவார்களா? அல்லது இந்த மனுஷனை போல வாழணும் என்று சொல்வார்களா? ஐயோ இவளா இவனா என்று சொல்வார்களா? ஆண்டவர் அந்த உள்நோக்கத்தை தான் பார்க்கிறார். அதுதான் இன்னைக்கு நற்செய்தி. பாருங்க, அழகான நற்செய்தி. இன்னைக்கு நற்செய்தியில மத்தேயு நற்செய்தி 23வது அதிகாரம் 1-12 வரை உள்ள இறை வார்த்தையில உங்களிடையே அப்படி இருக்கக்கூடாது. ஒரு பாட்டு கூட வரும் பாருங்க, உங்களிடையே அப்படி இருக்கக்கூடாது, உங்களிடையே அப்படி இருக்கக்கூடாது. எப்படி இருக்கக்கூடாது? வெளி அடையாளமா இருக்காது. உள் மனதை தூய்மைப்படுத்திக்கொள். வெளி அடையாளத்துக்காக செய்யாதே, புகழ்ச்சிக்காக செய்யாதே, பணத்துக்காக செய்யாதே, பெருமைக்காக இருக்காதே. ஆண்டவருக்காக நில்லு, மனுஷருக்காக நில்லு, பிறர் அன்புக்காக நில்லு, பிறருக்கு உதவி செய்யக்கூடிய அளவில் நில்லு, பிறருக்காக இறங்கி போற அளவில் இரு. உன்னுடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்து. அதான் ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுங்க, வாழ்க்கையில் அபிஷேகம் வேணுமா? வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வேணுமா? உன் உள்ளத்தை தூய்மைப்படுத்து. அன்பர்களை பாருங்க, எவ்வளோ பேர் காணிக்கையில் காசு போட்டாங்க, பல அதிகமான தொகையை போட்டிருக்கலாம். ஆனால் 2 செப்பு காசுகளை போட்டால் பெண்மணி. லூக்கா நற்செய்தி 12வது அதிகாரம் 21வது அதிகாரம் 1-4 எவ்வளோ பேர் காணிக்கப்பட்டாங்க. அதெல்லாம் பார்த்துட்டே இருக்கிற இயேசு 2 செப்பு காசு போட்டாங்க. ஆண்டவர் அவரை உயர்த்தி பிடிக்கிறார். ஏன் உயர்த்தி பிடிச்சார்? ஏன் மற்றவர்கள் போட்ட காசை அவர் பெரிதாக பார்க்கல? ஏன் இந்த அம்மா அந்த 2 செப்பு காசுகளை உயர்த்தினார் என்றால், அந்த உள் மனசை ஆண்டவர் பார்க்கிறார். ஆண்டவர் உள் மனசை பார்க்கிறார், வெளி அடையாளத்தை பார்க்கல. மனுஷங்க வெளி அடையாளத்தை பார்த்து உன்னை தீர்ப்பிடுவார்கள். ஆனால் உன் தேவனோ, உன் கடவுளோ, அவர் தான் உன்னை ஆசீர்வதிப்பவர், அவர் தான் உன்னை தொடுபவர், அவர் தான் உன்னை வழிநடத்துபவர். அவர் உன் உள் மனசை பார்க்கிறார். தூய்மைப்படுத்துங்க. தவறுகள் இருந்தால் பாவ சங்கீதத்துக்கு போங்க. பங்குசாமியாரை பார்த்து, ஃபாதர் பாவ சங்கீதம் செய்யணும் கேளுங்க, உடனடியாக ஏற்பாடு செய்வார்கள். பாவ சங்கீதம் செய்யுங்க. திருப்பலியில் எல்லாம் வல்ல இறைவன் பாவத்தை மன்னிக்கின்ற குரு அந்த பொது மன்னிப்பு வழங்குகிற பொழுது, அன்பர்களே அந்த மன்னிப்பை பெற்றுக்கொள். அதுதான் ஆசீர்வாதத்துக்கான பாதை. எனவே இன்றைய சிந்தனை என்னன்னா, நம் உள்ளத்தினுடைய சிந்தனையை தெளிவுபடுத்தணும். முதல்ல அதுக்காக ஜெபிங்க. பல ஆசீர்வாதத்துக்கு தடை என்ன தெரியுங்களா? நாம் தான். நம்மளுடைய தவறான சிந்தனைகள் தான், நம் தவறான பொறாமைகள் தான். ஐயோ அவர் இப்படி இருக்கிறாரு, அவர் எப்படி இருக்கிறாரு, இவர் எப்படி இருக்கிறாரு, நான் எப்படி இருந்தேன் என்பதை யோசித்து பார்ப்பது கிடையாது. நான் எவ்வாறு தயார் செய்தேன் என்று யோசித்து பார்ப்பது கிடையாது. நான் எப்படி என்னுடைய வளர்ச்சிக்காக நான் உழைத்தேன் என்று யோசித்து பார்ப்பது கிடையாது. நான் எப்படி ஆண்டவரை ஒப்புக்கொண்டு ஜெபித்தேன் யோசித்து பார்ப்பது கிடையாது. அவர் வளர்ந்தாரே, இவர் வளர்ந்தாரே என்ற சிந்தனையை மாற்று.
ஆண்டவர் இன்றைக்கு அதுதான் சொல்லுகிறார். இன்றைக்கு பார்த்துட்டு இருக்கிற சில பேர் மற்றவர்களை பார்த்து பொறாமைப்பட்டே வாழ்ந்து கொண்டிருக்கிற, இல்லை, அதெல்லாம் ஆசீர்வாதத்தின் பாதை. நீ பொறாமைப்பட்டு கொண்டிருந்தால் இறுதி வரை பொறாமையிலே வாழ்வாய். ஆசீர்வாதம் உன்னை கிட்டாது, ஆசீர்வாதம் உன்னை நெருங்காது, அது உன் கூடாரத்தை அணுகாது, உன் வீட்டு வாயிலை தொடாது. ஆனால் வீட்டினுடைய ஆசீர்வாதத்துக்கு வெளி இவர்தான் என்றால் இவருடைய பாதை பிறர் அன்பு, இவருடைய பாதை நல்ல சிந்தனைகள், இவருடைய பாதை தன்னை பற்றி யோசித்து பிறருக்காக வாழ்ந்த ஒரு மாபெருமா மனிதனாக, இறைவனாக பெருமான் இயேசு இருந்தார் என்றால் பெரியமான இறை உறவுகளை நான் எப்படி இருக்கணும்? ஆண்டவர் அதை தான் பார்க்குறோம். சிந்தனைகளை தெளிவுபடுத்து. அதுக்காக ஜெபிப்போம். அப்பா நன்றி, ஓ வல்லவரே, நல்லவரே, நன்றி. ஆண்டவரை துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். சிந்தனை தெளிவில்லாமல் இருக்கிற பிள்ளைகள், தேவையற்றவற்றை எண்ணிக்கொண்டே இருக்கிற பிள்ளைகள், பிறரை பற்றி எண்ணிக்கொண்டு தங்கள் வாழ்க்கையை அழித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஜெபி, உன்னுடைய கோபத்தை எல்லாம் அறிக்கையிடு. உன்னுடைய பிறரை பற்றி யோசிக்கிற அந்த சிந்தனைகள் எல்லாம் அறிக்கையிடு. எதுவெல்லாம் உன் வாழ்க்கையில தடையா இருக்கிறதோ ஒன்றி ஒப்புக்கொடு. இதோ தாய் மரியாள், இதோ அன்னை மரியாள் ஜெபத்தில் நீ வாழ்வாய். அன்னை மரியாள் ஜெபத்தில் அபிஷேகமாய் இருப்பாய். அன்னை மரியாள் ஜெபத்தில் இந்த நற்கருணை ஆண்டவர் இன்றைக்கு தொடுகிறார். இயேசு கிறிஸ்துவ நற்கருணை ஆண்டவர் வல்லமையில நீ வாழ்வாய். வல்லமையான இறை கிருபையில் அபிஷேகத்தை அறுவடை செய்வாய். இதோ இந்த சனிக்கிழமை வாழ்க்கையில் என்னவெல்லாம் நடக்கலையோ, எதுவெல்லாம் உனக்கு தடையோ, வல்லமையான இறை கிருபையில் சொல்லுகிறேன், இன்றே எனக்கு விடுதலை, இன்றே உனக்கு ஆசீர்வாதம். விசுவாசத்தோடு சொல்லுங்க ஆமேன் என்று. இன்றே ஆசீர்வாதம். நன்றி அப்பா, வழி நடத்துங்க ராஜா. கமெண்ட்ல என்னவெல்லாம் விண்ணப்பங்கள் அனுப்புகிறாங்களோ, குறிப்பாக ஏராளமான பிள்ளைகள் உடல் சுகத்துக்காக ஜெபிக்கிறீர்கள், பல்வேறு தேவைகளை அனுப்புகிறீர்கள். பெரும்பாலும் உடல் சுகத்தை ஒப்பு கொடுத்து கேட்குறீங்க. விண்ணப்பத்தில் கமெண்ட்டில் செக்ஷனில் அனுப்புகிறீங்க. ஒவ்வொன்றையும் ஒப்பு கொடுக்குறேன். பலங்கெல்லாம் பலவீனங்களோ அப்பா, எங்கெல்லாம் இயலாமல் இருக்கிறதோ ஆண்டவரே, எங்கெல்லாம் உடல் வலிகளோடு இருக்கிறார்களோ, எந்த பகுதியெல்லாம் உடலை நன்றாக இயங்கவில்லையோ ஒப்பு கொடுக்கிறேன் ராஜா. அப்பா, விடுவிப்பவரே, தொட்டவரே, சுகத்தை கொடுத்தவரே, நம்பிக்கையோடு வந்த பிள்ளைக்கு பார்வை கொடுத்தவரே, படுத்த படுக்கையா இருந்தவரை எழுந்திச்சு நிற்க வைத்தவரே, இதோ ஜெபிக்கிற பிள்ளை எழுவாராக, இதோ ஜெபிக்கிற பிள்ளை தொடப்படுவாராக. ஆண்டவரே, உங்கள் கிருபையிலே, உங்கள் இரக்கத்திலே, உங்கள் வல்லமையிலே இந்த பிள்ளைகள் அபிஷேகமாய் இருப்பீர்கள். ஆசீர்வாதத்தை பெறுவீர்கள். வல்லமையான நற்கருணை ஆண்டவர் உங்களை முழுமையாய் தொடுகிறார், அபிஷேகத்தில் நிரப்புகிறார். எல்லாமல்ல இறைவன் நம்மை தந்தை, மகன், தூய ஆவியார் நம்மை நிறைவாய் ஆசீர்வதித்து காத்து புனிதப்படுத்துவாராக. எனக்கு பெரியவன மகளே, மகனே, நல்ல சிந்தனைகளை கொண்டிரு. இந்த நாளும் நம்முடைய நாளே. ஆமென். அன்பர்களே, இந்த காணொலி யாருக்கு தேவை நினைக்கிறீங்களோ அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க. உங்களுடைய ஆலயத்தினுடைய குரூப், வாட்ஸ்அப் குரூப் இருந்தால் அந்த குரூப்புகளிலே இந்த ஆராதனை 3 மணிக்கு, விடியற்காலை 3 மணிக்கு நீங்களே நேரடியாக ஜீசஸ் சேவ்ஸ் ஃபாதர் பிரேம் இந்த யூடியூப் சேனலில் போயிட்டு அங்கே வீடியோன்னு ஒரு கண்டென்ட் இருக்கும். அந்த வீடியோ நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த நாளுக்குரிய ஆராதனை விடியற்காலை 3 மணிக்கு வந்துவிடும். அதை நீங்கள் பிறரோடு பகிர்ந்து கொள்ளலாம். உங்கள் விண்ணப்பங்களை நான் தொடர்ந்து ஒப்பு கொடுத்து ஜெபித்து கொண்டே இருக்கிறேன். உங்கள் விண்ணப்பங்களை கமெண்ட்டில் தொடர்ந்து அனுப்புங்க. என் ஜெபத்தில், என் ஆராதனையில், தனி ஜெபத்தில் ஜெபிக்கிறேன். காட் பிளஸ் யூ. டேக் கேர்.